நீங்கள் உங்களுடைய பெயினை ஒரு இடத்துக்கு வெண்ட் அவுட் பண்ணணும், அதை வந்து ஒரு இடத்துக்கு சரியாக வழிகடத்தணுங்கும் போது நீங்கள் இந்த மார்க்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீங்கள் மாறினீங்க. உங்கள் குழந்தைக்கு என்னன்னே தெரியாது, இப்போ தான் வளர்கிற வயசு. அப்படிங்கும்போது அவன் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீ சாப்பிட வேண்டாம்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு இப்போ இது வேணாம்னு முடிவு எடுக்க, அது யோர் சாய்ஸ். ஓகே, ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கார் ஒரு ஆள் இருக்கார், அது அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி குழந்தைக்குன்னு ஒரு விருப்பம்னு ஒன்று வரும்போது அது சாய்ஸாக இல்லாமல் அது ஆல்ரெடி சாய்ஸை டிசைட் பண்ண இடத்துல அது இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இப்போ என் பேரண்ட்ஸுமே எனக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கல. அவங்க வந்து என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நான் வந்து சாப்பிட்டேன். இப்போது எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு. ஒரு உயிரை கொல்ல வேண்டாம் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அது நல்ல விஷயமா எனக்கு படுது. அது யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 அறிவு ஜீவன் 4 அறிவு ஜீவன் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய் பேச தெரியுது, ஐயோ என்னை விட்டுருங்கன்னு கத்த தெரியுது. அவங்களுக்கு அது தெரியல. அது மட்டும்தான் கழுத்தை அறுக்கும்போது அந்த பெயின் வந்து நான் போய் ஒரு டைமும் நானே தான் வெளியில் போய் வாங்கிட்டு வருவேன் கடையில் போயிட்டு. அப்போ அந்த கோழி அந்த இடத்துல இருக்கும், நான் இப்போ 1 kg கொடுங்கும் போது அது செத்து போயிடுது என்னால். அப்படின்றது பெயின் என்னால் தாங்க முடியல.